நீங்க ரொம்ப ஃபேரா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பில்ல. எல்லோர்த்தையும் திருப்திப்படுத்தணும்னு எடுக்கிற அந்த ஒரு பேலன்ஸ் தப்பில்ல. ஆனா, உங்க பேங்க் பேலன்ஸ இது 0 ஆக்கிடும். எஸ். இதுக்கு பேரு நீங்க டிப்ளோமேசின்னு வச்சுக்கலாம். இல்ல என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா, இது ஒரு டேஞ்சரஸ் ஸ்டால். இது ஒரு தாமதம். ஒரு முடிவு எடுக்காம நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு செகண்டும் உங்க கைக்கு வர வேண்டிய பவர் வேற ஒருத்தர் கைக்கு போயிட்டு இருக்கும். ஒரு $1 மில்லியன் பிசினஸ் டீல் 2 பக்கமும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஆனா, ஒரு லிப்ரா மைண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? யாருக்கும் மன கஷ்டம் வரக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கோட்ட விட்டுருவாங்க. உலகம் அவங்கள ரொம்ப நல்லவர்ன்னு சொல்லும். ஆனா, அவரு கையில ப்ராஃபிட் இருக்காது. திஸ் இஸ் இன்டெசிசிவ்னஸ் ட்ராப். எஸ், லிப்ரானா இன்டெசிசிவ்னஸ். உங்க சார்ட்ல செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் குடுக்குறேன். உதாரணத்துக்கு உங்க செகண்ட் ஹவுஸ்ல லிப்ரா இருந்ததுன்னா, பண விஷயத்துல நீங்க ரொம்ப நைஸா இருப்பீங்க. அதாவது ரொம்ப ஃபேரா இருப்பீங்க. ஐயோ பாவம்ன்ற குணம் அதிகமா இருக்கும். உங்களால யார்கிட்டயும் கராரா பேச முடியாது. யூ வில் ஹேவ் வெரி சாஃப்ட் ஸ்பீச். அப்ப அதனாலேயே உங்க லாபத்த மத்தவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. வெல்த் பில்ட் பண்றதுல நீங்க எப்பவுமே கன்ஃப்யூஸ்டா இருப்பீங்க. இதுவே 11th ஹவுஸ்ல இருந்தா, உங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கும். ஆனா, ஒரு ஃபர்ம் டிசிஷன் எடுக்க தயங்குறதுனால, அந்த கனெக்ஷன்ஸ் உங்களால கேஷ் அவுட் பண்ண முடியாது. லிட்டரலி அந்த கனெக்ஷன்ஸ உங்களால யூஸ் பண்ண முடியாது. உங்கள்ட்ட கிரவுட் இருக்கும். ஆனா, அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்காது. இந்த மாதிரி எளிமையா எப்படி பிரெடிக்ட் பண்றதுன்றத என்னோட பேசிக் அஸ்ட்ராலஜி கோர்ஸ்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன்.